புலன் விசாரணை வந்திருக்கான். என்னவா? வாய்யா புலன் விசாரணை வா. ரெட்டு, இந்த தெற்கு மாசி வீதியில் சிம்ரான் ஒயின் ஷாப்பை 60 லட்ச ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கானே 7 மணிக்கு கடையை மூடு, 7:30 மணிக்கு கடையை மூடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணுறான். நல்லது தானே சொல்லியிருக்காரு. ஆட நீங்களே அப்படி சொன்னால் எப்படி? இப்போல்லாம் ஒரு பாட்டில் விற்றா 60 காசு தான் கிடைக்கும். இப்போல்லாம் சல்லி பசங்க குவார்ட்ரு வாங்கி 4 பேர் குடிக்கிறானுங்க. அதுலேயும் பாதி பேர் குடியை நிறுத்த போகிறதா காதுக்கு வந்த செய்தி. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த குடிகார பசங்களை டார்ச் லைட்டை அடித்து தான் தேடணும் போல இருக்குது. ஒரு 12 மணி வரைக்கும் கடையை திறந்துருந்தா அப்படியே மெல்ல எழுந்திரிச்சிடுவேன். நீ எழுந்திரிச்சிருவ, ஆனா ஜனங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் 100 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், 60 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன், ஒரு பையனை IAS வரைக்கும் படிக்க வச்சிடுறேன். அப்போ 1 மணி கடை. ஏழைங்க பயந்தா பயத்தோட, ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க பயந்தா பணமாகிற வரைக்கும் பயம் இருக்கும். ரெட் இருக்கா, பயப்படாத. ஏலே, போலீஸ் சரக்கு விற்கிறது, ரேட்டுக்கு அதிகமாக விலை போட்டு விற்கிறது ரெட்டுக்கு பிடிக்காது. போ. இங்கே அப்போ நான் வரேங்க. வாங்க.